பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளை மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து தேவனை துதிக்க இந்த காலை தந்த தேவனுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாய் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வார்த்தையை வாசிக்கிறேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு. இந்த காலை வேளையில தேவனாய கர்த்தர் சர்வவல்லமையுள்ள தேவன் என்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அறிய வேண்டும் என்று விரும்புகிறார். அறிந்தால் ஆமென், அப்படி அறிவதற்காகவே சில நன்மைகளை, புதையல்களை, ஆசீர்வாதங்களை உனக்கு ஓபன் பண்ணி தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு தெய்வம். எதற்காக இந்த நன்மை, இந்த ஆசீர்வாதத்தை உனக்கு தருகிறேன்? நீ நம்பின தேவன் சர்வ வல்லவர், நீ அறிய வேண்டுமா? வேதத்தில் அநேக இடங்களில் தேவனை அறிகிற அறிவை அடைய விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கால வேளையில சில ஆசீர்வாதங்கள் தருவதும், சில விடுதலைகள் தருவதும், சில நன்மைகள் தருவதும் கூட தேவனை நாம் இன்னும் அறிந்து கொள்ளும்படியாய், அவர் சர்வ வல்லமையின் தேவன், தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு உதவி செய்கிறவர் என்று தேவனை குறித்து, ஆமென், தேவனுடைய கிரியைகளை குறித்து, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து இன்னும் அதிகமாய் நாம் அறிய வேண்டும் என்பதற்காக இந்த காலை வேளையில ஆமென், கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் வாழ்க்கையில் ருசித்தால் அவரை விட்டு ஒரு நாளும் பின் திரும்ப மாட்டோம். அல்லேலூயா. சந்தேகப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்கள் இந்த நாளிலும் ஆமென், நீர் எனக்கு தந்த நன்மையின் ஆசீர்வாதங்கள் எதற்கென்றால் இன்னும் தேவனை அறிவதற்கு, இன்னும் தேவனை ருசித்து பார்ப்பதற்கு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளை நினைத்து தேவனை நல்லவர் என்று ருசித்து, அவர் சர்வவல்லவர் என்று நாம் அறிந்து ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஜெபிகள். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. இந்த காலையிலும் உடைய சந்நிதியில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஒவ்வொருவர் மேலும் என் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய மனதுருக்கம் அவருடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தாவே, ஆமென், எத்தனை நன்மைகளை பெற்ற பின்பும் நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று அறியாதிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களே. இன்றைக்கு கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் கடந்த நாட்களில் தான் பெற்றுக்கொண்ட நன்மைகள், கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த அற்புதமான அதிசயமான கிரியைகள், திறந்த வாசல்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லி மை துதிக்க, மை ஸ்தோத்திரித்து மை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இன்னும் ஆண்டவரே, நீ இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிறீர். நன்றி சொல்லி சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடைய கரங்களில் தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வது தேவனை அறிகிற அறிவை அடைய. God bless you. Praise the Lord.